Hi Amit. Hello, hi. Happy New Year to all of you and welcome to the live with Amit Bhargav. Thank you. ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அதுவும் ஜஸ்ட் ஆன்லைன் கூட ஆன்லைன் சோஷியல் மீடியால எல்லாம் நிறைய மெசேஜஸ் வருது, நிறைய காமெண்ட்ஸ் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த காமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சேன். அதெல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது. நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையா இருந்தீங்க வீட்டுக்குள்ள? நீங்க யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட நீங்க போய் பேசுறீங்க. உங்களை மாதிரி ஒரு அண்ணனோ ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. நான் நேச்சுரலா பண்ண ஒரு விஷயம் எல்லாருக்கும் அவ்வளோ போய் சேர்ந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சீசன்ல நீங்க இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க காமிச்சு கொடுத்துட்டீங்க, ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு காய்கறி வாங்க போகும்போது கூட ஒருத்தர் என் கையை பிடிச்சி என்னை கட்டி பிடிச்சி, ஐயோ நீங்க பேசும்போதெல்லாம் சில சமயம் எனக்கு கண்ணீரே வந்துடும், அவ்வளோ அழகா நீங்க சொல்லுவீங்க, சச் அ ஜென்யூன் பர்சன் அப்படின்லாம் கேட்கும்போது தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ஹம்பிளா ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு இன்ஸ்டிங்டிவா தோன்ற ஒரு விஷயம் அத்தனை பேருக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, வெரி ப்ளீஸ்ட். ஸோ நீங்க வெளியே வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம்னா என்ன விஷயம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எனக்கு அந்த ஐபேக்கோ டாஸ்க் அவ்வளோ பிடிச்ச ஒரு டாஸ்க். ஏன்னா எனக்கு ஐபேக்கோனா உயிர். ஸோ அது சொல்லாம தெரியல, அந்த ஸ்பான்சர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது வெளியே வந்த உடனே ஐஸ்கிரீம், பெரிய ஒரு ஐஸ்கிரீம் சண்டே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்ரீரஞ்சனி எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தேன். அவளுக்கு தெரியும் நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் தான் கேட்பேன். ஸோ அப்படியெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நைட் கொஞ்சம் பிரியாணி, பன்னீர் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே நிம்மதியா ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு. எல்லாரும் சொன்னாங்க நல்லா விளையாடினேன், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு ஃபேமிலி எல்லாம் சொல்லும்போது வெரி வெரி ஹாப்பி. ஸோ உங்களுடைய பிக் பாஸோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்குள்ள? பிக் பாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அன்னைக்கு இதுல கூட சொல்லியிருப்பேன், கேமரால கூட சொன்னேன். பிக் பாஸ் என்னோட டிஎன்ஏலயே மர்ஜ் ஆயிடுச்சு. என்னோட ஒரு சகாப்தம் மாதிரி இது. பிக் பாஸ்க்கு முன், பிக் பாஸ்க்கு பின் அப்படின்னு அமித்த சொல்லலாம். பிகாஸ் அங்க போய் நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நான் நிறைய நான் மாத்திக்கிட்டேன், நான் சோதிச்சு பாத்துக்கிட்டேன். அந்த ஷோ என்ன நிறைய இடங்கள்ல சோதிச்சிருக்கு. அந்த சோதனையிலிருந்து என்னோட அந்த அமித் அப்படிங்கிற ஒரு குணத்தை நான் மாத்தாம, அந்த என் மனசாட்சிக்கு விரோதமா எதையும் செய்யாம நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு பெருமையாகவும் இருக்கு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் அந்த ஷோ எனக்கு கொடுக்கிற ஒரு பாராட்டுக்காக நான் என்ன மாத்திக்கல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை தாண்டி என்ன விமர்சனம் வருதோ இட் டசன்ட், அது என் மேல அது ஒட்டாது. பிகாஸ் சில விமர்சனங்கள் எனக்கு சரின்னு பட்டிருக்கு, சிலதெல்லாம் எனக்கு அது கொஞ்சம் ஹார்ஷ்ன்னு தோணிருக்கு. ஸோ இந்த கேம்னாலே நான் என்ன ரொம்ப மாத்திருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், இந்த தோடு ஆகட்டும், இதெல்லாம் வெளி தோற்றம். அதை தாண்டி உள்ள நான் என்ன ரொம்ப மாத்திக்கிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கலாம். நான் வெளியில போனா டான்ஸே ஆட மாட்டேன். என் ஃபேமிலி அந்த சின்ன சர்க்கிள்குள்ளேயே மட்டும்தான் நான் டான்ஸ் ஆடுறது, ஃப்ரீயா இருக்கிறது. ஆனா இப்ப எல்லாம் நான் 10 கோடி மக்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு டப்பாங்குத்தெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது, உனக்கு இவ்வளவு ஓப்பனா இருக்க முடியும், நீ தான் இத்தனை நாள் உன்னை கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு என்ன நானே திட்டிக்கிட்டேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போறதுக்கு ஒரு விஷயத்துக்காக போயிருப்பீங்க, அந்த விஷயம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அங்க போகும்போது அமித்னாலே இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒன்னு யோசிச்சிருப்பாங்க. அங்க உள்ள போகும்போது அப்படிதான் நினைச்சாங்க, இவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்காங்க, அவங்க பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாரு அந்த மாதிரி அப்படின்னா அவங்களே ஒரு தோற்றத்தை வச்சிருக்கேன். பிகாஸ் நான் டாலா இருக்கேன், நான் என் வாய்ஸ் கணீர்னு இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு திங்கிங் இருக்கும். அந்த திங்கிங் நான் முழுசா மாத்திட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் அவங்க சொல்றாங்க இல்லையா, வளர்ந்த குழந்தை இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஓகே, எனக்குள்ள இருக்கிற அந்த இன்ஹிபிஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரொம்ப ஃப்ரீயா எல்லாரோட பழகிருக்கேன். என்னோட எல்லா சைடும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கேன், பாட்டு நிறைய பாடியிருக்கேன், டான்ஸ் பண்ணிருக்கேன்,
அப்போ ஆக்டிங் வந்து இந்த கோல்ட் டாஸ்க்ல இந்த ஜட்ஜ் பூபதி கேரக்டரா இருக்கட்டும், இல்ல தர்மலிங்கம் கேரக்டர் ஸ்கூல் டாஸ்க்ல இங்கிலீஷ் டீச்சர் தர்மலிங்கம் கேரக்டர் இருக்கட்டும், அது அந்த கர்ணன் கேரக்டர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்குள்ள இருக்கிற இத்தனை பரிமாணங்கள் வந்து என்னால மக்களுக்கு காட்ட முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த வாய்ப்புக்கு ஐ எம் ஆல்வேஸ் கோயிங் டு பி வெரி கிரேட்ஃபுல். அந்த வீக் நீங்க எவிக்ட் ஆகலன்னா அவர் யார் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சுபீக்ஷா. கண்டிப்பா சுபீக்ஷா எவிக்ட் ஆயிருப்பாங்கன்னு தோணுச்சு. பிகாஸ் அவங்க அதுக்கு முன்னாடி 2 வாரம் பெருசா எதுவும் பண்ண மாதிரி அவங்க சுபீக்ஷா இப்படி பண்றாங்க அப்படின்னு என்ன நினைக்க வைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு நிறைய வாட்டி தோணி இருக்கு. பட் அதுக்கப்புறம் அவங்க ஏதோ கொஞ்சம் டல் அடிச்சிட்டாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த வாரம் எனக்கே அது தோணுது, நான் அந்த வாரம் போயிருக்க வேண்டியது இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் ஹவ் பீன் எவிக்டட் தட் வீக். பட் ஏதோ ஒரு பிகாஸ் ஆஃப் சம் ஒர்க் ஆஃப் ஃபேட் அப்படி ஆயிட்டேன். பட் கண்டிப்பா சுபீக்ஷா போயிருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் கணிச்சேன். உங்களால இவ்வளவு பொறுமையா ஆங்கர் இஷ்யூஸ்லாம் கண்ட்ரோலா இருக்கீங்க எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. என் மைண்ட்ல ஒண்ணுதான், இந்த கேம் வந்து என் வயசுக்காரங்களோ இல்ல என்னோட 20s அந்த மாதிரி இல்லாம சின்ன பசங்களும் இந்த ஷோ பாக்குறாங்க. நான் என் மைண்ட்ல வச்சது இந்த ஷோ என் பொண்ணு பாக்குது. எந்த கட்டத்திலயோ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தாண்டி என் பொண்ணு இதை பார்த்துட்டு என் அப்பா இப்படியா நடந்துக்கிட்டா இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்குள்ள இருக்கிற அந்த கோவத்தையோ அந்த ஆத்திரத்தையோ நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன். ஸோ அதுதான் நான் வந்து நமக்கு ஒரு வாழ்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அந்த வாழ்றதுக்கான ரீசன் தான் பிக் பாஸ்க்குள்ள நம்மள ஒரு கட்டுக்கோப்போட வைக்கிறதுக்கான ஒரு காரணம் ஐ ஃபீல். ஏன்னா அந்த ஒரு ரீசன் என்னன்னு தெரியாம நம்ம விளையாடுறோம்னா அப்போ நம்ம திக்கு மாதிரி திசை மாதிரி எங்க வேணா போலாம். பட் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான காம்பஸ், இந்த மாதிரி ஒரு காம்பஸ் இருக்கும்போது இதுதான் இதை நோக்கிதான் நான் போவேன். நான் இந்த இடத்தை விட்டு இந்த டைரக்ஷனை விட்டு நான் எங்கேயும் நகரக்கூடாது, இல்லைன்னா நான் ரொம்ப செதறிடுவேன். என்னோட பார்வையில நான் ரொம்ப தாழ்ந்தவனா ஆயிடுவேன் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எல்லா இடத்துலயும் என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன். கண்ட்ரோல் மட்டும் இல்ல, கரெக்டா வச்சிருந்தேன். எவ்ரிதிங் டிசிப்ளின்ல இருந்து அப்புறம் பேசுறதுல இருந்து யாரும் புண்படுத்தக்கூடாது. என்னோட கருத்தை நான் வந்து ஸ்ட்ராங்கா வச்சாலும் அது அவங்கள புண்படுத்தக்கூடாது. அவங்க வீட்டுல அவங்கள பார்த்துட்டு இருக்கிற அவங்களோட ஃபேமிலி கூட புண்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன ரொம்ப அந்த ஒரு கட்டுக்கோப்போட நான் வச்சிருந்தேன். பாரு பத்தி சொல்லுங்க. பாரு பத்தி சொல்லணும்னா எனக்கு அவங்களுக்குள்ள நான் நிறைய நல்ல குணங்களை பார்த்தேன். மற்றவங்க எப்படி அவங்கள விமர்சிச்சாலும் நான் உள்ள போய் அவங்களோட பேசும்போது அவங்களோட ஒரு சாஃப்டான ஒரு பர்சனாலிட்டி, அவங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்றாங்க அண்ட் தன்னை அவங்க வந்து ஒரு ஆர்ஜிஎல் இருந்து ஆரம்பிச்சு, மதுரையில ஒரு ஆர்ஜிஎல் இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டரா வந்து அவங்க டிராவல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தனியாலாம் இது நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருந்தது. இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு. அதெல்லாம் ரொம்ப அட்மிரபிளா இருந்தது. அண்ட் அவங்க நான் பேசும்போது அவங்க கேட்கறாங்க, அதை கேட்டு அந்த வீட்டுல யாருமே மத்தவங்களோட பேச்சை கேட்கறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அவங்களோட பேச்சு தான் அவங்க ரெஜிஸ்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க என் பேச்செல்லாம் கேட்டிருக்காங்க. அது நல்லா இருந்தது. பட் இன்னொரு பக்கம் அவங்க வந்து அந்த வீட்டுல ஆடியன்ஸ் பாக்குறாங்கன்னு தெரியாம இல்ல தெரிஞ்சும் அது வந்து அப்படி அந்த வரம்பு மீறி அவங்க நடந்துகிட்ட ஒரு விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அத எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே அப்போவே நான் கண்டிச்சிருப்பேன். பட் ஏன் முன்னாடி எப்பவுமே ரொம்ப டீசெண்டா பிஹேவ் பண்ணிருக்காங்க. அவங்க கம்ருதீன் வந்து அம்மா நினைச்சு ஃபீல் பண்ணும்போது கண்ணீர் விடும் போதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா கூடவே இருந்து பரவாயில்ல, ஐ நோ யூர் ஃபீலிங் வெரி பேட் அப்படின்னு அண்ட் அந்த விஷயத்த மிஸ்யூஸ் பண்ணாம அந்த மாதிரி எதுவும் பண்ணாம ரொம்பவே ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததை பார்த்து நான் கொஞ்சம் அவங்க இது ஒரு ட்ரூவான ஒரு லவ்வோ ட்ரூவான ஒரு ஃபீலிங்கோ அப்படின்னு நான் நினைச்சு நான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். பட் அது வெளியே வந்து பார்க்கும்போது என்னடா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த நாய் பொழைச்ச விஷயம் நான் என்னமோ அவங்க மிட் நைட் ஏதோ பை மிஸ்டேக் அதை பிரஸ் பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சேன். நான் அந்த பட்டனை நான் அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு தெரியாம இருந்திருக்கு இந்த விஷயம் எல்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் வெரி வெரி டிசப்பாயிண்டட் டு see that. ஸோ பாரு பத்தி சொல்லணும்னா அவங்க கேமுக்காக
ஒரு கேம் மைண்ட்ல வச்சுட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா சூப்பரா விளையாடுவாங்க. ஆனா அந்த கேமுக்காகவே என்ன வேணா பண்றதுக்கு அவங்க துணிவாங்க அப்படிங்கறதும் உண்மைதான். ஸோ அது அவங்களுக்கு பிளஸும் சரி மைனஸும் சரி. ஐ ஃபீல் தட் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்வீங்க? எனக்கு பிடிச்ச டாஸ்க்னா கோட் டாஸ்க்னு சொல்வேன். பிகாஸ் கோட் டாஸ்க்ல வந்து என்னோட இன்புட் நிறைய இருந்தது. பிகாஸ் நான் லா கிராஜுவேட்டா இருந்திருக்கேன் அண்ட் நான் கோர்ட்டுக்கு எல்லாம் போயிருக்கேன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் கத்துக்கிறதுக்கு. ஸோ ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஃபேமிலிலயும் சில ஜட்ஜஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது இப்படிதான் இருப்பாங்க, அந்த ஜட்ஜா இருக்கட்டும் ஒரு லாயரா இருக்கட்டும். ஆனா அந்த வாரம் வந்து நான் கேப்டனா இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு, இருந்தாலும் அந்த டாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஜட்ஜ் கேரக்டரை எடுக்கிறதோ அண்ட் மத்தவங்களுக்கு அந்த ப்ராசஸ் சொல்லி கொடுக்கறதோ, இந்த ப்ளீடிங் கில்ட்டி எல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் ஜார்கன் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படிதான் போகணும், ஃபர்ஸ்ட் பிளெயின்டிஃப் கிட்ட கேட்கணும், அதுக்கப்புறம் டிஃபெண்டன்ட் கிட்ட கேட்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு சின்னதா ஒரு எஜுகேஷன் அவங்க மக்களுக்கு கொடுக்க முடியும், அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது. பிக் பாஸ் வீட்டில் நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? பிக் பாஸ் வீட்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கும், யாருக்காகவும் நிக்க போறது இல்ல. அங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க ரொம்ப உயிர் வச்சவங்க எவிக்ட் ஆனாலும் அது அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது அவங்களோட பேரை வந்து அப்படியே நீக்கிடுவாங்க. அந்த பேட்டரி கொடுப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்க்கும் பேட்டரி கொடுப்பாங்க, அப்படியே அந்த பேரை வந்து அப்படியே கிழிச்சிருவாங்க. அவ்வளவுதான். நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கிறதும் அப்படிதான். நம்ம ஒரு நாள் இருப்போம், இன்னொரு நாள் இருக்க மாட்டோம். ஒரு நாள் ஒப்பாரி வைப்பாங்க, 2 நாள் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். லைஃப் ஜஸ்ட் கீப்ஸ் கோயிங் ஆன். ஸோ பிக் பாஸும் அப்படிதான். நம்ம வந்து அங்க இருக்கோம், விளையாடுறோம், வெளியே வந்த உடனே அவங்க பாட்டுல விளையாடிட்டு இருப்பாங்க. அண்ட் யார் கடைசியில வெளியே வராங்க அவங்களையும் மறந்துடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. எவ்ரி திங் இஸ் டெம்பரரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பிக் பாஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்தேன். அண்ட் அதை தாண்டி நம்மளும் அதை டெம்பரரியா தான் வச்சுக்கணும். எல்லாமே பர்மனன்ட், ஐயோ இவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்னு நினைச்சோம்னா அப்போ வாழ்க்கை வாழவே முடியாது, அந்த கேமை விளையாடவே முடியாது. வெளியே வந்த பிறகு யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு இருக்குவீங்க? இல்லைன்னா ஸோ யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன்னா 100% வினோத். பிகாஸ் எனக்கு அமைஞ்ச ஒரு ரொம்ப ட்ரூவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது வினோத் கூட தான். அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் இருக்கணும். அவனும் சொல்லியிருக்கான் வந்து லைஃப் லாங் அவனுக்காக ஃப்ரெண்டா இருப்பேன்டா அப்படின்னு. அந்த ப்ராமிஸ் அவன் கீப் அப் பண்ணலன்னா நான் அவன் வீட்டை தேடி போய் அடிப்பேன். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஐ வாண்ட் இட் டு பி லாஸ்டிங் ஃபார் எவர். ஸோ இன்னொருத்தர் இவங்க சவகாசமே வேண்டாம்ப்பா அப்படின்னா யார் சொல்வீங்க? சவகாசமே வேணாம் அப்படின்னு நினைச்சா அப்படி எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிறவங்கள பார்த்தா மேபி ஐ திங்க் மேபி திவ்யா அப்படி சொல்லலாம். பிகாஸ் அவங்க கிட்ட பெருசா பேச முடியாது. நான் ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா பேசும்போது அவங்க பாயிண்ட் தான் அங்க பேசுவாங்களே தவிர பெருசா நான் சொல்றதோ இல்ல மத்தவங்க சொல்றதோ அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் there's no பாயிண்ட். அவங்களுக்குள்ள நிறைய நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு, நானும் அதை பார்த்திருக்கேன். அவங்க வந்து ரொம்பவே சில இடங்களை கரெக்டா பேசுவாங்க, கரெக்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. பட் ஒரு கருத்து பரிமாற்றமே இல்லாத ஒரு இடத்துல அவங்களோட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ எம் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட், அவ்வளவுதான். அதுதான் சொல்ல முடியும். அவங்களுக்கும் எனக்கும் அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் இல்ல அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் எனக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகல அங்க அந்த வீட்டுல. சோ அதனால்தான் ஐ ஃபீல் அவங்களோட சவகாசம் இருக்கிறது அது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் வீட்டில் மறக்க முடியாத ஒரு மெமரினா எது சொல்வீங்க? பிக் பாஸ் வீட்ல மறக்க முடியாத ஒரு மெமரினா எனக்கு தெரிஞ்சு இப்போ டக்குன்னு மைண்ட்ல வர்றது அந்த சைக்கிள்ல நானும் வினோத் போனது. அது வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது. நான் அவன் பின்னாடி உட்காந்து காலை இப்படி தொங்க போட்டு இப்படி வச்சிருந்தாப்ல நான் அது சைக்கிள் ஓடினது. அது வந்து வெரி வெரி அன்ஃபர்கெட்டபிள் மெமரி எனக்கு. ஸோ மறக்க வேண்டிய மெமரினா இந்த விஷயத்த மறந்துடணும்ப்பா அப்படின்னா என்னோட கேப்டன்சி முடிஞ்சு சேது சார் என்ன நிக்க வச்சு எக்கச்சக்க கேள்வி கேட்டாங்க. அது வந்து நான் என் மைண்ட்ல நான் மறக்கணும், அது ஒரு ட்ராமா, அந்த ட்ராமா மறக்கணும் அப்படின்னு அது இனிமே ஞாபகமே வச்சுக்க கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதுதான். யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வினோத். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க?
இந்த வருஷத்துக்கு நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னா, பிக் பாஸ்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே நான் சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்ற விதத்துல, நான் எப்படி வாழ்க்கையில நான் ரியல் லைஃப்ல சொல்லுவேனோ அதே விதத்துல நான் பிக் பாஸ்குள்ளேயும் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்துல அவங்கள வந்து திட்டி அவங்க எல்லாரும் முன்னாடி அவங்கள இன்சல்ட் பண்றத தாண்டி அதை பண்ணாம அவங்க ஓரமா கூட்டிட்டு போய் ஒரு விஷயத்த சொன்னா இன்னும் அவங்க மண்டைக்குள்ள அது ஏறும், அது இன்னும் அது ரொம்ப அது வந்து அது ஸ்ட்ராங்கா ரொம்ப நாளைக்கு நிலைக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் அது என் வாழ்க்கையில அது நடந்திருக்கு. பட் அவங்க உள்ள போகும்போது அவங்க வந்து அது ஒர்க்கே ஆகாது. அந்த கேம்ல அங்க ஸ்ட்ராங்கா சொன்னாதான் அது வந்து மக்களும் கேட்பாங்க அப்படின்னு நான் பார்த்திருக்கேன். பட் அதுக்காக என்ன கம்ப்ளீட்டா மாத்த மாட்டேன். பட் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்லணும், நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். இனிமே இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் நான் எடுத்திருக்கேன். அண்ட் அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். உங்க கரியர்ல அடுத்த என்ன பிளான்? என் கரியர்ல அடுத்த என்ன பிளான் அப்படிங்கறது ஐ திங்க் விதிதான் தீர்மானிக்கணும். பிகாஸ் இப்போ நிறைய பரிமாணங்களை நான் காமிச்சிருக்கேன். as an actor, as a singer, as a composer. அப்புறம் டைரக்ஷன் பத்தியும் நான் சொன்னேன். அண்ட் டைரக்ஷனுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஃபிலிம் டைரக்ஷனுக்காக. ஸோ எது வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிற நான் சிச்சுவேஷன்ல இருக்கேன். பிகாஸ் என்ன நான் அவ்வளோ எக்யூப் பண்ணிருக்கேன். என்னால பாடவும் முடியும், கம்போஸும் பண்ண முடியும், ஆக்டும் பண்ண முடியும், டைரக்ஷனும் பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் என்ன நான் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ எது வந்தாலும் எவ வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் இருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் கண்டிப்பா சீக்கிரம் வரும். அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ கமெண்ட்ல ஃபுல்லாக நிறைய ஆட்டினா பறந்துட்டு இருக்கு. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கேம் வந்து ஒரு பொழுதுபோக்கு தான். அது நம்மள ரொம்ப இன்வால்வ் பண்ண வச்சிரும். ஏன்னா இது வந்து எல்லாம் ரியலா விளையாடுறீங்க, பண்றது எல்லாம் ரொம்ப ரியலா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அது நம்மள ரொம்ப நாமளே வந்து அதுல ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவோம். பட் இது கடந்து போகும். இது வந்து ஒரு விளையாட்டு தான். இத இவ்வளோ சீரியஸா ஐயோ ஏன் நான் நேசிக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் இப்படி சொல்லிட்டானே, ஐயோ நான் இப்படி பேசிட்டானே அப்படின்னு நினைக்காம இது இவரோட கருத்து, இதை தாண்டி போலாம், இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் சச் அ பிக் டீல் அப்படின்னு ஐ திங்க் ஆடியன்ஸும் அதை ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட மென்டல் பீஸும் நல்லா இருக்கும். ஏன்னா அது இல்லாம ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போதே நிறைய மென்டல் பீஸ செதைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி வெளியில இருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐயோ ஏன்டா இப்படி பண்றா இவன், இல்ல இவ ஏன் இப்படி பண்ணல அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போதுதான் அதோட ஆக்சுவல் ஃபீலிங் தெரியும். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல யாராவது வந்து இன்டர்நேஷனல் கேம் விளையாடுறாங்கன்னா அது ஏன் இந்த பக்கம் 4க்கு அடிக்கல, இந்த பக்கம் 6க்கு அடிச்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உள்ள இருக்கும் போதுதான் அதோட வலியோ அதோட ப்ரெஷர் நமக்கு புரியும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ கேம், லெட்ஸ் ஜஸ்ட் ஃபர்கெட் இட். அது ஆஸ் இட் கோஸ், அது ஒரு பொழுதுபோக்காவே வச்சு அது கடந்து போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ. Thank you. Thanks for joining me on my live. See you soon.